Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அசாத்தியமானவர் யார்? இதுதான் தலைப்பு. நார்மலாக மனிதர்கள் சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே மிக கடுமையான போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல படிப்பு படிச்சிடுறதுக்கு, ஒரு நல்ல வேலை கிடச்சிட்றதுக்கு, சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, நல்ல விதமான ஒரு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு, வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு, ஒரு காரு, ஒரு மினிமம் கொஞ்சம் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸு, இந்த ரேஞ்சு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 80% மக்கள் கடுமையான போராட்டத்தை சந்திச்சிட்ருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி மிக அசாத்தியமான செயல்கள், அதாவது மற்றவங்க யோசித்து பார்க்க முடியாதபடி வளர்ச்சியையும் வெற்றியையும் செய்யக்கூடிய நபர்களும் நமக்கிடையே இருக்க தான் செய்வாங்க. அவங்களுடைய அசாத்தியமான செயல்களையும் கிரகங்கள் தான் தீர்மானிக்கும். இப்படி பராக்கிரமம் மிகுந்தவராக அசாத்தியங்களான செயல்களை செய்யக்கூடிய, அதாவது சாத்தியமில்லாத செயல்களையெல்லாம் செய்யக்கூடிய வலிமையான மனிதர்களாக திகழக்கூடியவர்களுக்கு கிரகங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கும் முதல்ல லக்னாதிபதி ஒழுங்காக இருக்கணும். இது நம்மளுடைய கண்டிஷன் சப்ளை மாதிரி எல்லா காணொலிகள்லையும் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லக்னாதிபதிங்கிறவர் குறைந்தபட்சம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலுவோடு இல்லைன்னா கூட திக்பல வலுவிலையாவது இருந்துடணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் லக்னாதிபதி ஆட்சி அல்லது உச்சம் அல்லது மூலத்திரிகோணம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைனாலும் திக்பலங்கிற நிலையிலையாவது இருந்துடணும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் லக்னாதிபதி இருக்கும்போது உங்கள் அசாத்தியமான செயல்களை தீர்மானிக்கிற வீடுகளாக 3 மற்றும் 11ஆம் வீடுகள் வரும். 3ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இது ரெண்டுமே தங்களுக்குள்ள திரிகோணஸ்தானங்கள். இது முதல் ஒற்றுமை. இப்போ 3ஆம் இடத்துலேருந்து எண்ணினீங்கன்னா 11ஆம் இடம் 9வது வீடாக வரும். 11ஆம் இடத்துலேருந்து எண்ணினீங்கன்னா 3ஆம் இடம் 5வது வீடாக வரும். சரிங்களா? இது தங்களுக்குள்ள திரிகோணஸ்தானங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இதில் ஒரு ஒற்றுமை இருக்கும். இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, இது ரெண்டுமே உபஜயஸ்தானம் என்று வெற்றியை பறைசாற்றும் ஸ்தானங்கள். உபஜயஸ்தானங்கள் லிஸ்ட்லேயே வந்துடுவாங்க. 3, 6, 10, 11 அப்படிங்கிற அந்த கான்செப்ட். அப்போ இந்த 3க்கும் 11க்கும் இப்படி ஒரு ஒற்றுமை இருக்குது. எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி திக்பல வலுவுக்கு குறையாமல் இருந்து, திக்பலங்கிற அந்த வலுவுக்கு கீழே போகாமல் இருந்து, இந்த 3, 11ஆம் அதிபதிகள் இணைந்தோ அல்லது தனித்தனியாகவோ 3லோ 11லையோ வலுத்திருந்தாங்கன்னா, 2 பேரும் ஒன்றா இருந்து 3ஆம் இடத்துலையோ அல்லது 11ஆம் இடத்துலையோ பவரில் இருக்கலாம். இல்லை தனித்தனியாக 3ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் 2 பேரும் பவரில் இருக்கலாம். இந்த அமைப்பு இருந்தால், அல்லது 3, 11ஆம் அதிபதிகள் இணைந்த நிலையில் வேறு வீடுகளில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலுவோடு இருந்தால், இந்த வீடுகள்லேயே பவரில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் இவங்க 2 பேரும் இணைஞ்ச நிலையில் அல்லது தனித்தனியான நிலையில் பவர்ஃபுல்லாக இருந்தாங்கனாலும், இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் அசாத்தியமானவர்கள். சாத்தியம் அல்லாத, மற்றவர்களால் முடியவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய, இதெல்லாம் லைஃபுக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லக்கூடிய, மற்றவர்கள் யோசித்து பார்க்கவே தயங்கக்கூடிய விஷயங்களை செய்து முடிக்கும் வல்லமை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் மற்றவங்கள யோசிக்கக்கூட முடியாத விஷயத்தை இவங்க செஞ்சுடுவாங்க. அசாத்தியமான செயல்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். இதுக்கான கண்டிஷன்ஸ் ஒன்று தான், லக்னாதிபதி பவரில் இருக்கணும். ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய அசாத்தியமான செயல்களை வாங்கிக்கிறதுக்கான தகுதி லக்னாதிபதிக்கு தான் உண்டு. அவர் பவரில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவர் பவரில் இல்லைன்னா ஒரு யூஸும் இல்லை. அப்போ லக்னாதிபதி என்பவர் வலுத்திருக்க, 3, 11ஆம் அதிபதிகள் 3ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ அல்லது வேறு ஸ்தானங்களில் உச்ச வலுவோடோ இணைந்த நிலையிலோ தனித்தனியானவோ இருந்தால்
இவர்கள் அசாத்தியமானவர்கள். இப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் திக்பலம் 4 ஏதாவது ஒரு வலுவில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தபடியாக வந்து 3ஆம் அதிபதியான புதனும் 11ஆம் அதிபதியான சனியும் 11லேயே சனி புதன் இருந்தாலும் சரி, 3ல் சனி புதன் இருந்தாலும் சரி, 6ல் சனி புதன் இருந்தாலும் சரி, 10ல் சனி புதன் இருந்தாலும் சரி, 7ல் சனி புதன் இருந்தாலும் சரி, இல்லை 11ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று 3ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பெற்று தனித்தனியாக இருந்தாலும் சரி, இவர் ஒரு அசாத்தியமானவர், செயற்கரிய செயல்களை செய்பவர், இதனாலேயே வாழ்வின் உயர்நிலைக்கு செல்லும் தகுதி கொண்டவர், சராசரி வாழ்க்கையோட மேம்பட்ட வாழ்க்கை நடத்தும் யோகிதையுடையவர், தன்னுடைய தனிப்பன்மையான ஒரு தனித்துவமான காரியங்கள்னாலேயே அறியப்படுபவர், அதனாலேயே வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடக்கூடியவரார். ரிஷப லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் ஏதாவது ஒரு வகையில் பகரில் இருக்கணும். அவர் லக்னத்தில் இருக்கலாம், இல்லை 6ஆம் இடத்துல இருக்கலாம், இல்லை 4ல் திக்பலம் அடையலாம், இல்லை 11ல் உச்ச வலு அடையலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் சுக்கிரன் பவரில் இருக்கணும். 3 கூடைய சந்திரனும் 11 கூடைய குருவும் பவரில் இருக்கணும். இதில் குரு 11லேயே வலுத்தாலும் சரி, சந்திரன் 3லேயே வலுத்தாலும் சரி, சந்திரனும் குருவும் சேர்ந்து லக்னத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, ஏன்னா லக்னத்தில் உட்காந்தா சந்திரன் உச்சமாயிடுவார், குரு திக்பலம் ஆகிடுவார். 8ஆம் இடமான தனுசில் வந்து குருவும் சந்திரனும் இணைந்த நிலையில் இருந்தாலும் சரி, இங்கே குரு வந்து ஆட்சிங்கிற பவரில் இருப்பார், 11 கூடையவருங்கிற வகையில். பௌர்ணமி சந்திரனாக இருந்து குரு பகவான் எங்கேயாவது பவராக இருந்தாலும் சரி, ஏன்னா பௌர்ணமி சந்திரன் 12 வீடுகள் எங்கே வேணாலும் நிகழ முடியும் இல்லைங்களா? ஸோ இந்த அமைப்பு இருந்தால் இவர்களும் ஒரு அசாத்தியமானவர்கள். இந்த 3ஆம் இடம் 11ஆம் இடம் பற்றின ஒரு விளக்கமும் சொல்லிடுறேன். 3ங்கிறது உங்களுடைய முயற்சிகள் ஸ்தானம். முயற்சிகள் நம்ம ஏதாவது பண்ணணும்னா 3ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 11ங்கிறது உங்கள் பராக்கிரமஸ்தானம். 11 வந்து உங்களுடைய வலிமையை, பராக்கிரமத்தை, வீர தீர செயல்களை, துணிகரமான முடிவுகளை குறிப்பிடும் இடம். ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய, அதனால தான் இந்த 2 வீடையும் உபஜயஸ்தானத்தில் வச்சுருக்காங்க. அப்போ இந்த 3, 11 வலுக்கணும் அப்படிங்கிறதும், இந்த வீட்டின் அதிபதிகள் பவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம். இதை பெற்றுக்கொள்ள லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கும்போது புதன் வலுவாக இருக்கணும், சூரியன் மற்றும் செவ்வாய் இவங்க வலிமை அடையணும். இதுவும் முக்கியமான ஒரு அமைப்பு. புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோண திக்பலம்ங்கிற வலுவில் இருக்க வேண்டியது அவசியம். சூரியன் மற்றும் செவ்வாய் வந்து தனித்தனியாக வலுத்து நிற்கலாம், இருவரும் சேர்ந்த நிலையில் வலுத்து நிற்கலாம், அல்லது இருவரும் திக்பலம் பெற நிலையில் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த அமைப்பில் ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படணும். அடுத்தபடியாக கடகலக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் பவரில் இருக்கணும், 11 கூடைய சுக்கிரனும் 3 கூடைய புதனும் பவர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஒரு கடகலக்ன ஜாதகம் இவங்களுக்கு சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகி மகரத்தில் உட்காந்துட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. பௌர்ணமி சந்திரன் மகரத்தில் இருக்கார், லக்னத்திலே புதன் சூரியன். ஸோ லக்னத்திலே சூரியனும் புதன் இருக்காங்க. இப்போ இந்த புதன் வந்து திக்பலம் ஆகிடுறார் 3 கூடையவருங்கிற முறையில். சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல ஆட்சி. இப்போ 11ஆம் அதிபதி வலுவாக இருக்கார், 3ஆம் அதிபதி வலுவாக இருக்கார், லக்னாதிபதி பௌர்ணமியாக யோகத்தோட பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்கார். இந்த அமைப்பை பாருங்கள், அந்த பராக்கிரமம் வெளிப்படுற ஸ்தானம் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கே தெரிய வரும். இதுதான் சூட்சம். சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வலுத்திருக்க 3, 11 கூடிய புதன் சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு சிம்மலக்கண ஜாதகம் லக்னத்திலே சூரியன் பவர் ஆட்சி மூலத்திரிகோண வலுவோட, 2ஆம் இடத்துல புதன் உச்சம், 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. இதுவும் அதே அமைப்பு தான். லக்னாதிபதி வலுத்திருக்கார், 2, 11 கூடிய புதன் உச்சமாக இருக்கார், 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சியார். இந்த விஷயத்தில் பாவக்கோள்களின் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். 6, 8, 12ஆம் அதிபதிகள் தொடர்பு பாவக்கோள்களுடைய தொடர்பில் இருந்தால் இந்த அளவுக்கான அந்த அசாத்தியமான துணிச்சல், அசாத்தியமான காரியங்களில் வெற்றி பெற அமைப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லா விதமான யோகங்களுக்கும் யோக பங்கம்ங்கிறதும் ஏற்படுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் கன்னிகா லக்னமாக இருக்கும்போது லக்னாதிபதி வலுவாக இருப்பதும் 3, 11 கூடிய சந்திரன் செவ்வாய் வலுவாக இருப்பதும் உங்களை ஒரு அசாத்தியமானவராக காட்டும். துலா லக்னத்தை சேர்ந்தவராக நீங்கள் இருக்கும்போது லக்னாதிபதி சுக்கிரன் வந்து வலுத்திருக்கிற நிலையில் 11 கூடைய சூரியனும் 3 கூடைய குருவும் வலுவோடு இருப்பது அசாத்தியமான அமைப்புகளை கொடுக்கும். இப்போ துலா லக்னம் லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சி, 11ல் சூரியன் ஆட்சி, 3ஆம் இடத்துல குரு ஆட்சி, குரு வந்து சூரியனை பார்த்தபடி இருக்கார். இது ஒரு அசாத்தியமான ஜாதகம்.
இவங்களுடைய பவரை இவங்க சடனாக ஒரு ஸ்டேஜில் உணர்ந்துக்குவாங்க. என்னால் முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டுவாங்க. ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை அமைக்கிறது, மற்றவர்கள் முடியவே முடியாதுன்னு ஒதுக்கி தள்ளிட்ட விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு சக்ஸஸ் பண்ணுறது, அதன் மூலம் உலகத்தையே தனது பக்கம் திருப்புவது, எல்லோருடைய பார்வையும் தன் மேலே விழற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குறது, அதன் மூலமாகவே வெற்றிகரமான மனிதர்களாக திகழ்வதுங்கிற நிறைய பாசிட்டிவ்ஸ் இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களை சுற்றியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஒரு விருச்சிக லக்ன ஜாதகமாக இருந்தால் 3 கூடைய சனி பகவான் மற்றும் 11 கூடைய புதன் பகவான் வலுத்த நிலையில் இருக்கிறது ப்ளஸ்ஸு. நீங்கள் இதில் ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்கள், மேச லக்னத்துக்கும் 3, 11 கூடையும் சனியும் புதன் தான் வருவாங்க. விருச்சிக லக்னத்துக்கு அதே 3, 11 கூடைய சனியும் புதன் தான் வருவாங்க. இதெல்லாம் சூட்சமங்கள். ஒரே மாதிரியான லக்னாதிபதிக்கு ஒரே மாதிரியான அந்த பராக்கிரமத்தை, ஒரு அசாத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகங்கள் தொடர்புகள் வர்றதுங்கெல்லாம் ஏன் வருது அப்படின்னா அதுக்கான சூட்சமும் இதுதான். ஸோ இவர்களுக்கு இந்த அமைப்பு வலுவாக இருந்ததுன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இப்போ மீன லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு 3, 11 கூடையவர் சனியும் சுக்கரனாக வருவாங்க. மீன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அதே 3, 11 கூடையவர்கள் சனியும் சுக்கரனாகவே வருவாங்க. 2 பேருக்கும் அதிபதி குரு. ஸோ தனுசு லக்னமாக நீங்கள் இருக்கும்போது லக்னாதிபதி குரு வலுத்திருந்து 3 கூடை சனியும் 11 கூடை சுக்கரனும் பவரில் இருந்தால் நீங்கள் ஒரு அசாத்தியமானவர். புரிஞ்சிருச்சிங்களா? அடுத்தபடியாக உங்களுக்கு மகர லக்னம், இவங்களுக்கு 11 கூடை செவ்வாயும் 3 கூடை குருவும் வலுவோடு இருக்க வேண்டியது அவசியம். இவர்கள் வலுத்து மேலும் சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருந்தால் அசாத்தியமான வெற்றியாளர்களாக திகழ்வாங்க. கும்பலக்கணத்திற்கு செவ்வாயும் குருவும் 3 கூடையவர் செவ்வாயாகி 11 கூடையவர் குருவாகி இவர்கள் வலுவோடு இருக்க வேண்டியது அவசியம். மகரத்துக்கும் அதே மாதிரி வரும் 3, 11 கூடையவர்கள், கும்பத்துக்கும் அதே மாதிரி வரும் 3, 11 கூடையவர்கள். இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு அமைப்பு வரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 3 கூடையவராக மிதுனத்துக்கு சூரியன் வந்துடுவார். இப்போ 11 கூடையவராக செவ்வாய் வருவார். ஆனால் அதே நேரத்தில் கன்னிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 3 கூடையவராக செவ்வாய் தான் வருவார். ஆனால் 11 கூடையவராக சந்திரன் போயிடுவார். அங்கே இந்த சூரிய சந்திரர்களுக்கு இரட்டை வீடுகள் இல்லைங்கிறதுனால இந்த ஒரு இடம் மட்டும் மாறுபாடுகளை சந்திக்கும் விதியுடையது. இந்த சூரிய சந்திரர்கள் 11ஆம் அதிபதிகளாக வரக்கூடியவர்களுக்கு அந்த மாறுபாடு. மீன லக்னத்திற்கு 3 கூடையவர் சுக்கிரனாகவும் 11 கூடையவர் சனியாகவும் வர இவர்கள் வலுப்பெறுவது, லக்னாதிபதி குரு வலுப்பெறுவதும் அசாத்தியமானவர்களாக உங்களை காட்டும். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த விதி இருக்கு அவங்களுக்கு, நீங்கள் ஏதோ பெரிய வேலையை செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். வேறு பாவக்கோள்களின் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், குளறுபடிகள் இல்லாத நிலையில் உங்கள் லக்னாதிபதி திக்பலத்திற்கு குறையாமல் வலுத்த நிலையில் 3, 11ஆம் அதிபதிகள் சேர்ந்தோ இணைந்தோ தனித்தனியாகவோ வலுப்பெற்ற நிலையில் அமர்ந்திருந்தார்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் இந்த பிறவியில் ஒரு அசாத்தியமான செயலை செய்யத்தான் பிறந்திருக்கிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.